பார்த்தாலும் செல் நோண்டிகிட்டே இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம், ஜாலியாக பேசலாம். இல்லடா, உனக்கே தெரியுமில்ல, நானும் அம்மாவும் மட்டும்தான். அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. நான் உண்டி வீட்டில் தனிமையாக இருந்து இருந்து ஒரு அனாதை போல ஃபீல் ஆகுதுடா. என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை. அதாண்டா எனக்கு தனிமையாக இருந்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், இவ்வளோதானாடா? டேய், இந்த சூழ்நிலை உள்ள பசங்களெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தனிமையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாத, சரியா? தனிமையாக உள்ள பசங்க தேவனை சார்ந்துக்கிட்டாங்க. தேவன் அவங்க சொல்லவா, தாவீது தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில தான் தேவன் அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவா உயர்த்தி வச்சாரு. சாமுவேல் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர் தான், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர் தான். ஆனா தேவன் அவரை இஸ்ரவேல் எங்கும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இனி எழும்புவதில்லைன்னு சொல்லி அவரை ஒரு தீர்க்கதரிசியா மாத்தினார். இந்த மாதிரி பைபிள் உள்ள நிறைய தனிமைப்படுத்தப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் தேவன் உயர்த்தி இருக்காருடா. அமர்நாத், நீ அவங்கள போல உயர்த்த பண்ணணும்னு நினைக்கிறியா? செல்ல தூக்கி போட்டுட்டு தேவனை சார்ந்துக்கோ, சரியா? தாவீது பல வழிகளில் தனிமைப்படுத்தப்பட்டாலும் தன் தேவனை பற்றி கொண்டிருந்ததால் அவர் அசைக்கப்படவில்லை. கர்த்தர் அவரை வழிநடத்தினார். அதே தேவன் இன்று நம்மையும் நம் தனிமையிலிருந்து மீட்டு தொடர்ந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நம் தனிமை நிலைகள் அனைத்தையும் அவர் சமூகத்தில் விண்ணப்பிப்போம். எங்களை கைவிடாத தேவனே, கர்த்தர் என்னை கைவிடார் என்ற நம்பிக்கையை எனக்கு தந்தீர் என்று சொல்லத்தக்க விசுவாசம் தனித்து விடப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.